அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தேசிகனின் குருவாக்கு ஜோதிடத்தின் மூலமாக இன்று ஒரு வரனுடைய ஜாதகத்தில் நாம் ஆய்வில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று 16/7/2024 செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணி அளவில் இந்த ஆய்வு கட்டுரையை உங்களிடம் நான் சமர்ப்பிக்கின்றேன். அதாவது குழந்தை பெற்றுக்கொள்வது பெரிய காரணமே அல்ல. ஆனால் அந்த குழந்தையினுடைய ஜாதகம் நல்லபடியாக அமைந்துவிட்டால் அது பெற்றோர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஜாதக கட்டுடைய கட்டங்கள் பொதுவாக ராகு கேது, சனி கிரகம், குரு இவை யாவும் தலைகீழாக மாறுகின்ற பொழுது அந்த வாழ்க்கையில் பலவிதமான சங்கடத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அந்த குடும்பம் தள்ளப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டவே இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு வளர்த்திருக்கின்றேன். 12/6/1998 பிறந்த இந்த வரன், நட்சத்திரம் பூராடம், 4ஆம் பாகம் தனுசு ராசி, லக்னம் விருச்சிகம். இந்த ஜாதகத்தில் சந்திரன் தன்னுடைய தந்தை கிரகம் என்ற வகையில் குடும்பஸ்தானத்தில் அமைந்து கொண்டு நலம் செய்யும் நிலையில் தான் இருக்கின்றன. ஆனால் 4ஆம் இடத்தில் கேது தோஷம் பெற்று இருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு நலம் செய்தாலும் சனி கிரகம் நலம் செய்யாமல் மைனஸ் டிகிரியில் சென்று கொண்டே இருக்கின்றார். சுக்கிர கிரகம் இவருடைய மனைவி கிரகம் 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு லக்னாதிபதியாகிய செவ்வாய் கிரகமும் 6ஆம் அதிபதியாகிய செவ்வாய் கிரகமும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அதனுடன் சூரியன் தோஷம் பெற்று அமர்ந்து கொண்டு இந்த ஜாதகத்தில் காணப்படுகின்றன. அதே போல் 8ஆம் இடத்தில் புதன், ஆயுளை நிர்ணயிக்கின்ற புதன் தோஷம் பெற்று இருப்பதால் இந்த வரன் அந்த வீட்டில் முதல் பையனாக காணப்படுகிறார். அதே போல் 10ஆம் இடத்தில் ராகு தோஷம் பெற்று காணப்படுகிறார். தற்பொழுது இந்த ஜாதகம் 12/6/1998 பிறந்தவர். சுக்கிர திசை இருப்பு 1 வருடம் 12 மாதம் 28 நாள். தற்போது 2023 பிறகு 18 வருட காலங்கள் ராகு திசை நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அதாவது ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் மிகவும் வலுவாக இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகத்துடைய மற்ற கிரகத்துடைய அமைப்புகள் ஓரளவு நலம் செய்யும் நிலையில் காணப்படலாம். பொதுவாக இந்த ஜாதகத்தில் குரு நலம் செய்யும் நிலையில் இருந்தால் கூட அவருடைய திசை இன்னும் வரவில்லை. தற்போது நடக்கின்ற திசை ராகு திசை. அது எந்த திசை நடைபெறுகின்றதோ அதனுடைய பலாபலங்கள் அந்த ஜாதகர் ஏற்றுக்கொள்வார் என்பது ஜோதிடத்துடைய விதி. இப்பொழுது ராகு திசை நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. ராகு திசை 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தோஷம் பெற்று காணப்படுகின்றார். ஏனென்றால் 10ஆம் அதிபதியாகிய சூரியனும் தோஷம் பெறுகிறார், ராகுவும் தோஷம் பெறுகிறார், சனியும் தோஷம் பெறுகிறார், கேதுவும் தோஷம் பெறுகிறார். இப்போ நடக்கின்ற திசை ராகு திசை 18 வருட காலங்கள். 2023 18 வருட காலங்கள் ராகு திசை நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இவருடைய தந்தை ஒரு நிழற்கிழார். ஆனால் இந்த வரன் சரியாக படிப்பு ஏறாமல், நல்ல நண்பர்கள் தேர்வு செய்யாமல் இவர் போக்கில் இவர் சென்று கொண்டே இருக்கின்ற ஒரு வரன். இவர் தாய் தந்தருக்கு அழகக்கூடிய ஜாதகம் இல்லை என்று இந்த ஜாதகத்தை காட்டிக்கொண்டே இருக்கின்றன. இந்த வரன் தற்போது ராகு திசை நடைபெற்றுக் கொண்டே இருப்பதால் இந்த ராகு திசை ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட திசை என்பதாலும் இவர் சமீபத்தில் விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு கட்சியின் சார்பாக பிரச்சாரத்துக்கு சென்று விட்டார். சென்றவர் வீடு திரும்பவில்லை. இவர் தாய் தந்தருக்கு மிகவும் பயம் ஏற்பட்டு விட்டார். உடனே ஜாதகத்தை தூக்கிக் கொண்டு
தாய் தந்தர்கள் 2 பேரும் என்னிடம் வந்தார்கள். உங்க வரன், உங்க பையன் ஒரு தகாத பெண்ணிடம் தொடர்பு கொண்டு இருக்கிறார். அந்த பெண் ஏற்கனவே திருமணமாகி 2-3 பேருக்கு திருமணமாகி அந்த கணவரெல்லாம் துரோகம் செய்துவிட்டு உங்க பையனை அந்த பெண் அபகரித்து விடுவாள். ஆகவே இந்த சூழ்நிலையில் உங்க பையன் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறார். ஆகவே நீங்கள் அந்த எந்த பெண் என்று பார்த்து நீங்கள் தேடிக்கொண்டு அவனை அழைத்து வரப்பார்கள். ஆனால் அவர் வரமாட்டார். இதனால் உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை ஏற்படும், உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும் என்று சொன்னேன். ஆனால் அவருக்கு ஏற்கனவே என்னுடைய பையன் இப்படிதான் இருக்கிறார் என்பது அவர்களும் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துமா என்று என்னிடம் திருப்பி கேட்டார்கள். நான் சொன்னேன், இது நோய் கிரகம். தகாத உறவுடன் சேர்ந்து அந்த பெண்ணிடமிருந்து இவர் ஒரு பலமான நோயை உட்கொள்ளக் கொள்வார். ஆகவே இவருக்கு உடல் ரீதியாகவே அது பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுடைய மகன் இந்த நிலைக்கு சென்று கொண்டே இருக்கிறார். ஆகவே இவர் திருத்துவது என்பது கடினமான விஷயம் என்றால் நீங்கள் தேடி கண்டுபிடித்து இவரை பேசி பாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். கடைசியில் இவர் ஒரு தகாத பெண்ணுடன் உறவு கொண்டு இவருடன் வயது அதிகமான ஒரு பெண்ணிடம் இவர் உறவு கொண்டு தான் தாய் தந்திருக்கும் வீட்டுக்கு வரவில்லை. என்ன காரணம் என்றால் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு பிறப்பினுடைய ரகசியம். 4ஆம் இடத்தில் சனி அதிபதி கெட்டிருந்தாலும், சனியால் கேது கெட்டிருந்தாலும், ராகுவும் சூரியனும் எதிர்நிலையில் சென்று கொண்டே இருப்பதாலும், 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த செவ்வாயுடைய பார்வையில் இந்த ராகு கேதுக்கள் மாற்றிக்கொள்கின்ற பொழுது இந்த பையனுடைய குணாதிசயங்கள் மாறிவிடும். தவறான ஒரு பாதைக்கு சென்று விடுவார். இவர் சேர்கின்ற நண்பர்கள் கூட நல்ல நண்பர்களாக தேர்வு செய்ய மாட்டார். ஒரு பொறுக்கித்தனமான நண்பர்களுடன் சேர்ந்து இவரும் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுவார் என்று இந்த ஜாதகம் அவருக்கு உணர்த்துகின்றது. அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை என்று நாம் சொல்லுகின்றோம் பொதுவாக. ஆனால் இந்த ஜாதகத்தில் குரு யோகவாதி தான். ஆனால் அவருடைய பார்வை திருமணத்தை பார்க்கவில்லை, இவரை பார்த்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவர் திசை இன்னும் வரவில்லை. ராகு திசை முடிந்து குரு திசை வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு நல்ல புத்தி அப்படி கொடுக்கும். ஆனால் இந்த ராகு திசை அவர் கெடுத்தே விடும். சனி திசை அவருக்கு 1000 நோட் பண்ணி கொண்டே இருக்கின்றன. ஆனால் சனி திசை அவருக்கு 1000 முடித்துவிடும். வாகன விபத்தில் 1000 முடித்துவிடும். இந்த வரனுக்கு வாகன விபத்தில் 1000 முடியும். சரி, திருமணம் அந்த பெண்ணுடன் திருமணம் செய்து கொண்டு கூட அவர் நிம்மதியாக வாழ்வாரா என்பது இல்லை. என்றால் என்னுடைய மனைவியுடைய பேச்சு என்னை குத்தி காட்டும். என் மனைவியுடன் நான் சந்தேகப்படுவேன். என் மாமனார் எனக்கு எதிரியாக மாறுவார், என் மாமியார் எனக்கு எதிரியாக மாறுவார். ஆகவே அவருடைய குறிக்கோள், அந்த பெண்ணுடைய வீட்டாருடைய குறிக்கோள் இவருடைய தந்தையினுடைய சொத்தை மையமாக வைத்து அதை எப்படியா அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இந்த பையனை அவர்கள் வசியம் செய்து அழைத்து விட்டார்கள் என்று இந்த ஜாதகம் காட்டுகின்றனர். நான் ஏன் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றால், இது சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எடுத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு நாளை நாம் அவசியப்படுவதை விட ஒரு நல்ல நேரத்தில் ஒரு நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பது பெற்றோர்களுக்கும் நல்லது, குழந்தைகளுக்கு நல்லது என்பதை எடுத்துரைக்கவே இது ஜாதகம் இப்பொழுது சமீபத்தில் வந்த ஜாதகத்தை நான் கூட சமைத்தேன். ஆகவே தோஷம் பெறுகின்ற பொழுது அந்த தோஷத்தால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு தெரிகின்றன, தோஷம் பெறுகின்ற அந்த கிரகங்கள் என்னென்ன பலனை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றன, அதனால் ஏற்படுகின்ற நோயினுடைய தாக்கம் என்ன என்பதை எல்லாம் ஒரு ஜாதக கட்டத்தில் கிரகத்துடைய அமைப்பை கொண்டு நாம் தெளிவுபடுத்தி விடலாம். ஆகவே இந்த வரனுடைய மூளை பலத்தை இந்த ராகு கேது என்ற 2 கிரகங்கள் தடுமாற்றத்தை சென்றுவிடும். 10ஆம் குறைக்கு சனி கிரகம் தோஷத்தை அளித்துக் கொண்டே இருக்கின்றன.
சனி கிரகம் ஆயுள் தோஷத்தை அளித்துக் கொண்டே இருக்கின்றன. புதன் கிரகம் ஆயுள் தோஷத்தை அளித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆகவே இவருடைய மரணம் என்பது துர்மரணமாக காட்டிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் முதல் மனைவியுடன் இவர் அந்த பெண்ணுடன் வாழக்கூடிய தகுதி இருக்கிறாரா என்பது அதுவும் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பெரிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராகு கேது என்ற கிரகம் நோய் கிரகமாக இவருக்கு மாறுகின்ற பொழுது ஒரு தகாத பெண்ணுடன் சென்று உடலுறை கொள்ளுகின்ற பொழுது அந்த பெண் மூலியமாக ஏற்படுகின்ற நோயின் தாக்கம் இவருக்கு ஒரு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று இந்த ஜாதகம் காட்டுகின்றன. 98 பிறந்தவர். இப்ப 2024 26 வயது உள்ள ஒரு வரன். இந்த 26 வயதில் இவர் நோயினுடைய தாக்கத்தில் அடிபடுகிறார். எதனால இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் ஈடுபடுகின்ற பொழுது ஆகவே இந்த மாதிரி ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு நாளைக்கு நாம் அவஸ்தைப்படுவதை விட ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு நல்ல ஜோதிடர்களை அணுகி இந்த குழந்தை நலமாக இருக்க வேண்டும், இந்த குழந்தையால் நாங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல லக்னத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். லக்னம் தான் மிகவும் உயர்வானது. அதை வைத்துதான் மற்ற கிரகத்துடைய அமைப்பு எப்படி செயல்பட்டுக் கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே குரு பலன் மிகவும் முக்கியம்தான். அதே போல் சனியினுடைய கிரகமும் உடைய பலனும் முக்கியம். அதை விட ராகு கேதுவுடைய பலன் மிக மிக முக்கியம். இந்த கிரகத்துடைய அமைப்புகள் ஒரு ஜாதகத்துக்கு மிகவும் பிரகாசமாக இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகத்துடைய தன்மை மிகவும் நலமாக இருக்கும். ராகு கேதுக்கள் தடுமாற்றத்தில் வருகின்ற பொழுது அதனுடைய பார்வையில் மாட்டுகின்ற அத்திரை கிரகத்துடைய பலனையும் அது அழுத்திவிடும். அதே போல் குருவுடைய பார்வை நலமாக இருந்து அதனுடைய பார்வை நலமாக வருகின்ற பொழுது தோஷத்திலிருந்து ஓரளவு விடுபடுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த குருவே தோஷம் பெறுகின்ற பொழுது எதுவுமே செய்ய முடியாது என்பது இந்த ஜாதகத்துடைய விதி. இன்று காலை கூட 1991 6வது மாசம் பிறந்த ஒரு வரனுடைய ஜாதகம் இப்பொழுது வந்தது எனக்கு. என்றால் ஏற்கனவே எங்களும் பார்த்தவர்கள் தான். அந்த வரனுக்கு திருமணமே செய்ய வேண்டாம். ஏனென்றால் பல பிரச்சனைகளை இவர் சனி திசையில் சந்திப்பார், தேவையில்லை. 2020 இருந்து சனி திசை அந்த வரனுக்கு ஆரம்பமாகிறது. ஆகவே நீங்க திருமணம் செய்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் எடுத்து விடார்கள். இவருடைய ஜாதகம் சரியில்லை, உங்க பையனுடைய ஜாதகம், திருமணம் செய்ய வேண்டாம் என்று எவ்வளவோ சொன்னேன். ஆனால் அவர்கள் அதெல்லாம் கேட்கவில்லை. பெண் வீட்டார் கூட வசதியான இடம் என்று கொடுத்து விட்டார்கள். இப்படி சிக்கலில் மாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நாளை அந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஏனென்றால் இன்று வசதியாக இருக்கிறோம், இன்று நல்ல வேலையில் இருக்கிறார்கள் என்ற முறையில் நீங்கள் ஜாதகத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய வரனுடைய ஜாதகமோ இல்ல பெண்ணுடைய ஜாதகமோ எந்த நிலையில் இருக்கின்றன, எதிர்காலத்துடைய சந்ததிகளுடைய அந்த பவர் எவ்வளவு தூரம் இருக்கிறது, அந்த வரனுடைய ஒவ்வொரு கிரக நிலைகளும் எந்த நிலையில் இருக்கின்றன, அதனுடைய வருங்காலத்தில் ஒவ்வொரு திசையும் என்ன பலனை அளிக்கப் போகிறது, அதனால் ஏதாவது பெரிய பாதிப்புகள் இருக்கா இல்லைன்னா சிறிய பாதிப்புகளோட விட்டு விடுமா என்பதை எல்லாம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் நாம் ஆய்வு எடுத்துக்கின்ற பொழுது அந்த ஜாதகத்துடைய முழு விவரத்தை நாம் தெரிந்து கொண்டு அந்த வரனுக்கு தரலாமா வேண்டாமா, இல்லை இந்த பெண்ணை தேர்வு செய்யலாமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நட்சத்திர பொருத்தம் 10க்கு 9 பொருத்தம் இருக்கிறது தேர்வு செய்து கொண்டு நாளை சிக்கலில் மாட்டிக்கொண்டு பல பேர்கள் அவதிப்படுகிறார்கள் என்பதை நான் தினமும் ஒரு 20 பேரை சந்திக்கின்ற பொழுது கண்கூடாக காண்கின்றேன். ஆகவே நான் ஏன் என்று இது உங்களுக்கு அறிகிறேன் என்றால் ஒரு விழிப்புணர்ச்சி உங்களுக்கு வர வேண்டும். ஜாதகம் பொய் சொல்லாது. நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை ஜாதகம் எப்பொழுதுமே பொய் சொல்லாது. உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே தகவல் கொடுத்துவிடும். சில கிரகங்கள் பரிகாரத்துக்கு கட்டுப்படும், சில கிரகங்கள் பரிகாரத்துக்கு கட்டுப்படாது. ஆகவே இந்த ஜாதகம் எல்லாம் பரிகாரத்துக்கு கட்டுப்பட்ட ஜாதகங்கள் அல்ல. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு நாளைக்கு இந்த வரனைக்கு ஏற்படுகின்ற நோயினுடைய தாக்கத்துக்காக அவருடைய தந்தையார் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவார் என்று இந்த ஜாதகம் காட்டுகின்றனர். ஏன்னா என்னுடைய தந்தையினுடைய மனம் விரயமாகும், என் நோய்க்காக விரயமாகும் என்று இந்த ஜாதகம் காட்டுகிறது. ஆகவே குழந்தை பெற்றுகின்ற பொழுது ஒரு நல்ல நேரத்தை தேர்வு செய்து கொண்டு அதன் மூலியமாக ஒரு நல்ல ஜோதிடர்களை அணுகி எந்த நேரத்தில் குழந்தை பெற்றுக் கொண்டால் அவருடைய எதிர்காலம் நலமாக இருக்கும்,
எங்களுடைய எதிர்காலமும் எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே தெளிவுபடுத்திக் கொண்டு அந்த நேரத்தில் குழந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது, அந்த குழந்தைக்கு நல்லது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தேசிகனின் குருவாக்கு ஜோதிடத்தின் மூலியமாக இன்று ஒரு புது ஆய்வு கட்டுரையை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதாவது நாககிரகத்துடைய தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகத்துடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தவே இந்த 12/6/1998 பிறந்த ஒரு வரனுடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தேசிகனுடைய குருவாக்கு ஜோதிடத்தின் மூலியமாக இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இந்த ஜோதிட ஆய்வுகளை கேட்கின்ற அன்பர்கள் அனைவரும் இந்த தேசிகனுடைய குருவாக்கு ஜோதிடத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை சொல்லி அவர்களுக்கும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு பலனை அளித்துக் கொண்டே இருக்கின்றன. ஒரு நல்ல ஜாதகம் என்பது ஒரு 10 ஜாதகத்தில் 2 ஜாதகம் நல்ல ஜாதகமாக வருகின்றன. மீது 8 ஜாதகங்கள் பலத்த தோஷத்தை பெற்ற ஜாதகங்களாக வருகின்றன. ஆகவே குழந்தைகளை பெறுகின்ற பொழுது நாம் குழந்தை வேணும் என்று நாம் தவம் கடந்து குழந்தையை பெறுகின்றோம். ஆனால் அந்த குழந்தை பெறுகின்ற பொழுது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கூடிய கிரகங்கள் லக்னத்தின் அடிப்படையில் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஒரு நல்ல நேரத்தில் குழந்தையை பெற்றுவிட்டால் அவருடைய எதிர்காலம் நலமாக இருக்கும். பெற்றோர்களுக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. ஆனால் இந்த வரன் இவருடைய நிலைக்கிறாருடைய முதல் மகன். இவர் பிறந்தது 12/6/1998, லக்னம் விருச்சிகம், பூராட நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர். இவர் லக்னத்தில் 2இல் சந்திரன். சந்திரன் ஆகவர் அவருடைய தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் கேது அமர்ந்து கொண்டிருக்கிறார். கேது கிரகம் தோஷம் பெறுகிறது. லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் சனியும் குருவும் அமர்ந்து கொண்டே இருக்கிறார். குரு நன்மை செய்தாலும் சனி தீமை செய்து கொண்டே இருக்கின்றன. 6ஆம் இடத்தில் சுக்கிரன் மனைவி கிரகம் 6ஆம் இடத்தில் மறையக்கூடாது. 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதி 7இல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். தோஷம் பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கூட சூரியனும் தோஷம் பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிறார். 8ஆம் இடத்தில் புதன் அவரும் தோஷம் பெற்று அமைத்துக் கொண்டிருக்கிறார். ஆயுதங்களுடைய கிரகம் தோஷம் பெறுகின்றன. 10ஆம் இடத்தில் ராகு தோஷம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதாவது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் சந்திரன் மட்டும் யோகத்தை அளிக்கக்கூடிய நிலையிலும் குரு யோகத்தை அளிக்கக்கூடிய நிலையிலும் இருந்தால் கூட இவருடைய ஜாதக ரீதியாகவே நாககிரகத்துடைய தோஷத்துடைய தயவில் இந்த ஜாதகம் சென்று கொண்டே இருக்கின்றன. இந்த வரனுக்கு கல்வியே சற்றும் ஏறவில்லை. அதேபோல் நல்ல நண்பர்களும் இவருக்கு அமையவில்லை. இவருடைய தந்தை எவ்வளவோ இவருக்கு புத்திமதி சொல்லியும் இவர் தன்னுடைய போக்கிக்கே சென்று கொண்டே இருந்தார். கடைசியில் இவர் எந்த வாகனத்தால் இவருக்கு ஆபத்து ஏற்படுத்துமோ அந்த வாகனத்தை இவர் பயன்படுத்திக் கொண்டார். அதாவது கார் ஓட்டுநராக இவர் பணி செய்கிறார். இந்த ஜாதக ரீதியாகவே சூரியன், அதாவது தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம், நலம் செய்யவில்லை. அது தந்தைக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், வருவாய் கொடுக்கக்கூடிய கிரகம், நலம் செய்யவில்லை. ராகு கேது பலத்த தோஷத்துடன் சென்று கொண்டே இருக்கின்றன. சனி கிரகம் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக சனி கிரகம் சென்று கொண்டே இருக்கின்றன. ஆயுளை கொடுக்கக்கூடிய புத கிரகமும் தோஷம் பெற்றுக் கொண்டே இருக்கின்றன.
ஆகவே இந்த வரன் அந்த வீட்டில் முதல் வரனாக, அதாவது முதல் பையனாக பிறந்திருக்கின்றார். அதாவது குழந்தை பெறுவது பெரிதில்ல, அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை உணர்த்தவே இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு ஆய்வு எடுத்துக் கொள்கிறேன். இவர் சமீபத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக ஒரு பிரதான ஆளுங்கட்சிக்கு இவர் பிரச்சாரம் செய்ய சேர்ந்திருக்கின்றார். ஆனால் போனவர் திரும்பி வரவில்லை வீட்டுக்கு. அவருடைய தாய் தந்தர்கள் பல இடத்தில் தேடியும் இவர் எங்கே இருக்கிறார் என்று யாரும் சொல்லவில்லை. இவருடைய நெருங்கிய நண்பர்களும் இவர் எங்கே போனார் என்பது இவர் தாய் தந்தர்களும் சொல்லவில்லை. அவரும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாமே ஒரு மறைவாக காரியம் நடந்திருக்கின்றன. கடைசியாக ஜாதகத்தை தூக்கிக் கொண்டு தாய் தந்தர்கள் போன வாரம் என்னிடம் வந்தார்கள். நான் சொன்னேன், உங்க பையன் ஒரு தகாத பெண்ணுடன் உறவு கொண்டு வருவார். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த கணவனுடன் வாழக்கூடிய தகுதியை இழந்து உங்களுடைய பையனை அவர் வசியம் செய்து விடுவார். உங்க பையனோட அந்த பெண்ணுக்கு வயது அதிகமாக இருக்கும். ஆகவே உங்களுடைய இனத்திலிருந்து வேறு இனத்தில் உள்ள ஒரு பெண்ணை இவர் தேர்வு செய்து கொள்ளுவார். ஆகவே நீங்கள் எங்கேயும் பெற வேண்டாம். இவர் நண்பரிடம் சென்று இவர் எந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார் என்பதை மட்டும் விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்கள் பையன் இருக்கிற இடம் கண்டுபிடித்து விடலாம். நீங்கள் இது போலீசுக்கு போனால் உங்களுக்கு தான் அவமானமாக ஆகும். ஆகவே இது ரகசியமாக நீங்கள் கண்காணித்துவார்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் பெண் வீட்டுக்காரர்கள் அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு இவர் வீட்டுக்கு ஏதோ வந்து விட்டார்களா என்பதை பெண் வீட்டுக்காரர்கள் அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு இவருடைய வீட்டுக்கு, ஆணுடைய வீட்டுக்கு அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்து விட்டார்களா என்று அவர்கள் தேடியிருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இவருக்கு உண்மை தெரிந்துவிட்டது. அந்த பெண்ணும் இவர் 2 பேரும் வெளியில் எந்த ஊருக்கோ சென்று விட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு அவருடைய நண்பர்களிடம் விசாரித்த போது அவர்கள் இருக்கிற உண்மையை சொல்லிவிட்டார்கள். கடைசியில் அந்த வரனும் அந்த பெண்ணும் இருக்கிற வீட்டுக்கு சென்று தன்னுடன் வா என்று அவர் தாய் தந்தர்கள் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் அந்த வரன், அந்த பையன் வரமாட்டான் என்று சொல்லிவிட்டார். அந்த பெண்ணுடன் தான் வாழ்வேன் என்று அடம்பிடித்து அங்கே தங்கிவிட்டார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த ஜாதகத்துடைய தோஷங்கள், அதாவது ராகுகேது தோஷங்கள் மிகவும் பலமாக இருக்கின்றன. இது பரிகாரத்துக்கு உட்பட்ட ஜாதகம் இல்லை. சில ஜாதகத்தில் பரிகாரம் பேசும், இந்த ஜாதகத்துக்கு பரிகாரமே இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு முன்னோர்கள் செய்த பாவத்தின் அடியாளத்தில் இந்த ஜாதகம் சென்று கொண்டே இருக்கின்றன. பொதுவாக குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி இருந்தால் கூட ராகுகேதுக்கள் மிகவும் வலுவாக ஒரு ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகத்துடைய தன்மைகளை நல்லபடியாக கொண்டு வர முடியும். இந்த முக்கியமான கிரகங்கள் ராகு, கேது, சனி, குரு, இவை முக்கியமான கிரகங்களாக பொதுவாக ஜாதகத்தில் உண்டு. ஆனால் இந்த ஜாதகத்தில் ராகு, கேது, சனி இந்த 3 கிரகங்களும் மிகவும் தோஷம் பெற்று காணப்படுகின்றன. ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய புதன் கிரகமும் தோஷம் பெறுகிறது. தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகமான சூரியனும் தோஷம் பெறுகின்றன. ஆகவே இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியையும் லக்னத்தையும் ராகு கேதுக்கள் சூழ்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டே இருக்கின்றன. அதாவது கட்டக்கட்டிவிட்டன என்பது பொருள். ஆகவே ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் தோஷம் பெறுகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு நல்ல வரனை கூட அது தீய வரனாக மாற்றிவிடக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உண்டு. இந்த வரனுக்கு லக்னத்தை
லக்னாதிபதியை ராகு கேதுக்கள் என்ற தோஷம் பெற்ற கிரகங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் குரு பார்வை இருந்தால் கூட நடக்கிற திசை ராகு திசை. ராகு திசை எப்போ ஆரம்பம் என்றால் இந்த ஜாதகத்தில் 2023 ஆரம்பம், 18 வருட காலங்கள். ஆகவே இந்த வரனுடைய மனநிலையை அது தவறான வழிக்கு கொண்டு போய் சென்றுவிடும் என்பது இந்த ஜாதகத்தை காட்டுகின்றன. ஆனால் அந்த குடும்பத்தில் தாய் தந்தருக்கு மிகவும் வருத்தம், கௌரவ குறைச்சல், தன்னுடைய மகன் இப்படி செய்து விட்டாரே என்று வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வரன் இதெல்லாம் உணராமல் ஒரு தகாத செயல் உள்ள ஒரு பெண்ணிடம் போய் மாட்டிக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஜாதகம் என்ன சொல்கிறது என்றால், இந்த ராகு திசை அவருடைய ஜாதக ரீதியாகவே ஒரு வலிமையான நோயை உண்டு பண்ணிக் கொண்டே இருக்கின்றன என்று காட்டுகின்றன. இது 18 வருட காலங்கள் அந்த வரனுடைய உடம்பில் அந்த பெண்ணுடைய தகாத உறவில் ஏற்படுகின்ற பாலியல் நோயால் பாதிக்கப்பட்டு இந்த பையனுக்கு மிகவும் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னதான் மருத்துவ செலவு செய்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் குறைவு என்றுதான் காட்டுகின்றன. நான் ஏன் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு ஆய்வில் எடுத்துக்கொண்டு சொல்கிறேன் என்றால், ஒரு குழந்தைகளை பெறுகின்ற பொழுது நாம் குழந்தைகள் பெறுவது மிக மிகவும் அவசியம் என்றால் கூட ஒரு நல்ல நேரத்தில் குழந்தையை பெற்றுக் கொள்வது அந்த குழந்தைக்கு நல்லது, தாய் தந்தருக்கும் நல்லது என்பதை எடுத்துக்காட்டவே இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இன்று பல ஜாதகங்கள் இந்த நிலையில் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே நோயினுடைய தாக்கங்கள் சில ஜாதகத்தில் மிகவும் வீரியம் காட்டுக்கொண்டே இருக்கின்றன. என்னதான் நாம் செல்வ செழிப்போடு இருந்தால் கூட இன்று மருத்துவமனைகளில் நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் கூடிக்கொண்டேதான் இருக்கின்றன. அது நம்முடைய உணவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒரு புறம் இருந்தால் கூட கிரகத்தினுடைய தாக்கத்தின் அடிப்படையில் ஒரு நபருக்கு என்ன நோய் ஏற்படுகிறது என்பதை நாம் தெளிவாக நாம் குறித்துக் கொள்ளலாம். சந்திரனும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் அவளுக்கு நீரிழிவு நோய் ஏற்படுத்தும் என்பது ஜாதகத்துடைய விதி. ஆகவே ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த ஜாதகத்தில் நோய்கள் கிரகத்தினுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக நாம் அறிவித்துக் கொள்ளலாம். ஆனால் ராகு கேதுக்களே தோஷம் பெறுகின்ற பொழுது, அதாவது நோயுடைய தாக்கத்தில் ஏற்படுத்துகின்ற பொழுது அது வலுவையான ஒரு நோயாக மாற்றிவிடும். அதிலிருந்து விடுபட்டு வருவது என்பது மிக மிகவும் கஷ்டம். இதுக்கு என்ன பரிகாரம் என்றால், பரிகாரமே இந்த ஜாதகத்துக்கு இல்லை. சம்பந்தப்பட்ட நபர் நம்முடைய நிலைமை இப்படி சென்று கொண்டே இருக்கிறது, நாம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று அவர் திருந்தினால் வழிய இந்த பரிகாரம் வேறு எதுவும் பேசாது என்பது இந்த ஜாதகத்துடைய விதி. நான் நண்பருக்கு திரும்பி சொல்லப்படுவது என்னவென்றால், நீங்கள் திருமணம் செய்கின்ற பொழுது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். லக்னத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கிரகங்கள் எந்த நிலைக்கு சென்று கொண்டே இருக்கின்றன, ஒவ்வொரு திசையும் காட்டுகின்ற பலன் என்ன, இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இவருடைய நோயினுடைய தன்மையிலிருந்து இவர் எந்த நோயுடன் இவர் தொடர்பு கொண்டிருக்கின்றார், அந்த நோயிலிருந்து இவர் விடுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டா, இவருடைய மரணம் எப்படி நடக்கப் போகிறது, அது துர்மரணமா இல்ல இயற்கையான மரணமா, இதிலிருந்து இவர் விடுபடுறதுக்கு மற்ற கிரகங்களுடைய வாய்ப்புகள் ஏதாவது உண்டா என்பதை லக்னத்தின் அடிப்படையில் நாம் துல்லியமாக கணித்துக் கொள்ளலாம். ஆகவே இது ஒரு பிறப்பினுடைய ரகசியம் என்னவென்றால், பிறக்குகின்ற பொழுதே எதிர்திசை இல்லாமல் எந்த ஜாதகம் இல்லை என்றால் கூட எதிர்திசை வராத ஒரு சூழ்நிலையில் நாம் ஜாதகத்தை அமைத்துக் கொடுக்கலாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரக நிலைகள், இப்ப பூராட நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கின்றார், பூராட நட்சத்திரம் சுக்கிர திசையில் இவர் பிறந்திருக்கின்றார், சுக்கிர திசையில் கடைசி பாகத்தில் பிறந்திருக்கின்றார்.
அவருக்கு ராகு திசை 2023 18 வருட காலங்கள் ராகு திசை. இந்த 18 வருட காலங்கள் இந்த ஜாதகர் தவறான வழிக்கு சென்று கொண்டே இருப்பார் என்பது விதி. இதே மாதிரி வராமல் நாம் ஜாதகத்தை, நம்முடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தை அமைத்துக் கொள்ளலாம். அது ஒரு திறமையான ஜோதிடர்களை நீங்கள் அணுகி ஒரு நல்ல நேரத்தில் குழந்தைகளை பெற்றுக் கொடுக்குமாறு நீங்கள் அந்த ஜோதிடர்களுக்கு சொன்னால் நல்ல நேரத்தை குறித்து தருவார்கள். ஆகவே ஒரு நல்ல மருத்துவருடன் சென்று ஆலோசனை பெற்று ஜோதிடர் குறித்து கொடுத்த நேரத்தில் நீங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் குழந்தைகளுடைய எதிர்காலம் நலமாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். பல ஜாதகங்கள் இதே நிலையில் இருக்கின்றபடியால் அது நாங்கள் தினமும் ஒரு 20 பேர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். அதில் பல ஜாதகங்கள் என்ன சொல்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் வருகின்ற தாய் தந்தருக்கு பக்குவப்படுத்தி அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஜோதிடம் என்பது பொய் சொல்லாது. அதனுடைய நிலைகளை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது சில பேருக்கு மன வருத்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்றால் கூட நாங்கள் அது மறைப்பதற்கு இடமில்லை. சில பரிகாரங்களை சொல்லி அது தீர்த்துக் கொள்ள வாய்ப்புகள் இருந்தால் கூட இப்பப்பட்ட ஜாதகத்தில் பரிகாரமே பேசாது என்று வருகின்ற பொழுது அது இறைவன் தான் இந்த வரனுக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் பெற்றோருக்கு மிகவும் கவலை. தன்னுடைய முதல் மகன், அடுத்தது ஒரு தங்கை இருக்கிறாள், அந்த தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும். இவருடைய செயலால் யாருமே பெண் எடுக்க வரவில்லை. அவர் தந்தைக்கு உடல் ரீதியாகவே இந்த வரனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். சொத்து சுகம் இருந்தாலும் அவருக்கு நிம்மதி போய்விட்டது என்று அவர் குழப்பிக் கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் இந்த வரனுடைய செயல்கள். ஆகவே நாம் குழந்தையை பெற்றுக் கொள்வது பெரிதல்ல, அது நல்ல குழந்தைகளை நாம் பெற்றுக் கொள்வதுதான் நாம் செய்கின்ற புண்ணியத்தினுடைய அடையாளம். ஆகவே இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நான் உங்களுக்கு அடிக்கடி அளிக்கிறேன் என்றால் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அடிப்படையில் தான் இதை அழைத்துக் கொண்டே இருக்கின்றேன். இன்று நாம் பெரிய பணக்காரராக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம். ஆனால் எதிர்காலம் எப்படி மாறும் என்பதை ஒரு ஜாதகம் காட்டியிருக்கிறது. ஆகவே கிரக நிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைகள் வருகின்ற பொழுது அதனுடைய சுழற்சி காரணமாக நம்முடைய வாழ்க்கை முன்னுக்கு வரும், பின்னுக்கு வரும். ஆனால் எந்த காலத்திலும் நம்முடைய வாழ்க்கை கீழ் நோக்கி போகக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் எந்த நிலையில் சென்று கொண்டே இருக்கிறது, எதிர்காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சக்கரத்தை எப்படி மாற்றிக்கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் முன்கூட்டியே தீர்மானித்துக் கொண்டு அந்த நேரத்தில் குழந்தை பெற்றுக் கொண்டால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். ஒரு குழந்தை நல்ல பிரகாசமாக ஒரு குடும்பத்தில் வாழ்கின்ற பொழுது அந்த குடும்பமும் செழிப்பாக இருக்கும், அந்த நாடும் செழிப்பாக இருக்கும், இந்த உலகமும் செழிப்பாக இருக்கும். ஆனால் இன்று நாம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கின்ற பொழுது ஏகப்பட்ட கொலைகள், ஏகப்பட்ட கற்பழிப்புகள், ஏகப்பட்ட திருட்டு சம்பவங்கள் தினமும் பேப்பரை தொடர்ந்து கொண்டு படிக்கின்ற பொழுது இந்த மாதிரி செய்திகள் தான் அதிகமாக இருக்கின்றதே தவிர ஒரு நல்ல செய்திகள் அதிகமாக வருவதில்லை. அப்போ மனித சமுதாயம் எந்த அளவுக்கு சென்று கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு வரன் இந்த மாதிரி ஒரு பையன் இது மாதிரி செயலில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த குடும்பத்துடைய கௌரவமே தலைகளாக மாறிவிடும் என்பதால் ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையால் உங்களுடைய குடும்பமும் நலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் நல்ல நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பதுதான் இது உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இதை மாதிரி ஜாதகத்தை நான் எடுத்துக்கொண்டே இருக்கிற காரணமே இதுதான். ஆகவே அன்பர்கள் ஒரு விழிப்புணர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஜோதிடம் என்பது பொய் அல்ல என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தான்
இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரை நான் சமர்ப்பிக்கின்றேன். நாளை இன்னொரு வரனுடைய ஜாதகத்தை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.